கடல் தண்ணியில் தங்கம் இருக்கா தெரியுமா உங்களுக்கு? கடல் தண்ணியில் தங்கம் இருக்குது. கடல் தண்ணியில் இருக்கிற தங்கத்தை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆகிற செலவு எவ்வளோ ஆகுன்னா, பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut Oil. Satyabama Institute of Science and Technology. Admissions open. SRM தமிழ் பேராயத்தின் மாபெரும் பேச்சு போட்டி சொல் தமிழ் ஆசோல் பிரம்மாண்ட இறுதிச் சுற்று ஏப்ரல் 7 SRM பல்கலைக்கழகம் காட்டாங்குளத்தூர். விலை அதிகமாயிடுச்சு, அதனால உற்பத்தி அதிகமாகும், அதனால தங்கம் விலை குறையும் அப்படிங்கிறது ஒரு லாஜிக் கிடையாது. இந்திய பங்கு சந்தையில பங்குகள்லாம் பெருமளவு சரிஞ்சது. குறிப்பா மெட்டல் 6% இறங்கி இருந்தது. நம்ம நாட்டுடைய பங்கு சந்தை முடிஞ்சு இரவு அமெரிக்க பங்கு சந்தை நடக்கும்போது காப்பர் 7% விழுந்திருந்தது. குரூட் ஆயில் கடந்த 2 நாள்ல 15% இறங்கி இருந்தது. இது எல்லாம் ஏன் விழுதுனாக்கா, இந்த ட்ரம்ப்னுடைய டாரிஃப் வார் இது தொடர்ந்தால் உலகத்துல பொருளாதார பின்னடைவு வரும். பொருளாதார சிக்கல் வந்துட்டால் உங்களுக்கு அவங்க ஆபீஸ்ல சம்பளமே 10,000 குறைச்சிருவாங்க. அப்ப இருக்கிற 40,000 உங்களுக்கு செலவாயிடும். அப்ப எங்க தங்கம் வாங்க முடியும்? ஒரு அமெரிக்க நிறுவனமே சொல்லி இருக்கிறாங்க 60% வாய்ப்புகள் இருக்குது அமெரிக்க பொருளாதாரம் பின்னடைவதற்கு. அப்ப அமெரிக்க பொருளாதாரம் பின்னடைஞ்சதுன்னா உலகத்துல எல்லா நாட்டுடைய பொருளாதாரமும் கண்டிப்பா பின்னடைவு சந்திக்கும். மக்களுடைய சேமிப்பு குறையும். சேமிப்பு குறைஞ்சதுன்னா அப்ப கோல்டு யாரும் வாங்க மாட்டாங்களே, அப்ப டிமாண்ட் குறையும் இல்லையா? ஸோ இந்த காரணத்தினால்தான் கடந்த 2 நாட்கள்ல கோல்டு விலை கொஞ்சம் இறங்கிருக்கு. 500 ஆண்டு காலமா கோல்டு ஒரே விலையில இருந்தது. அந்த விலையை நிர்ணயம் பண்ணது பிரிட்டிஷ் அரசாங்கம். உலகம் முழுக்க ஆயில் தட்டுப்பாடு வந்தது இல்லைங்களா? அப்பதான் முதல்ல 1980ல கோல்டு விலை 6 மாசத்துல 4 மடங்கு ஏறிச்சு. 1971 இருந்து 80 வரைக்கும் ஒரே சீரா இருந்தது. நான் சொல்றது எல்லாமே US டாலர். இப்போ இருக்கிற சூழ்நிலை என்னன்னா, அமெரிக்காவில் இந்த ட்ரம்ப் பண்ற வேலையினால பொருளாதாரங்கள் சீரழியும். இந்த பொருளாதாரங்கள் சீரழியும் போது வங்கி வைப்பு நிதிகள்லாம் குறையும். அப்படின்னா அப்ப நியாயமா பார்த்தா கோல்டு விலை ஏறதான் செய்யும். ஸோ இதுதான் லாஜிக். வணக்கம் சார். வணக்கம் சார், இன்னைக்கு இந்த கோல்டு பற்றி நிறைய விஷயங்கள் பேசப்படுது. குறிப்பாக அமெரிக்காவை சேர்ந்த இந்த பங்குச்சந்தை நிபுணர் ஒருத்தர் இப்போ 38% வரைக்கும் ஒரு 5 ஆண்டுகள்லேயே இந்த தங்கத்தின் விலை குறையும் அதிரடியாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி தான் நிறைய பேர் அப்போ பொறுமையாக நம்ம தங்கம் வாங்கிக்கலாமாட்டிருக்கு, ஏன்னா கம்மியாயிரும் இல்லையா அப்படின்னு நல்லா பேச்சு இருக்குது சார். என்ன ஆக போகுது சார்? உங்களுக்கு சில சுவாரஸ்யமான தகவல்களோடு இந்த பதில் ஆரம்பிக்கிறேன். ஒரு 2020 அப்போ கொரோனா வைரஸ் வந்தது. உலகம் முழுக்க ஒரு பாதிப்பு இருந்தது. அதில் உங்களுக்கே தெரியும். பொதுவாக உலகளாவிய பிரச்சனைகள் ஏதாவது வந்ததுன்னு சொன்னால் தங்கத்தோட விலை ஏறும். அப்போது ஒரு நிறுவனம் பேங்க் ஆஃப் அமெரிக்கா, அது அமெரிக்காவில் இருக்கிற மிகப்பெரிய வங்கி, அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, தங்கத்தோடைய விலை ஏறும். அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு $1,800 ஒரு அவுன்ஸ் கோல்டு. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஒரு அவுன்ஸுக்கு இவ்வளோன்னு பேசுவாங்க. ஒரு அவுன்ஸு கோல்டு கிட்டத்தட்ட ஒரு $1,700 $1,800 இருந்து அது ஒரு அவுன்ஸுக்கு $3,000 போகும் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. ஸோ அப்போ தான் நான் என்னோடய ஓன் யூடியூப் சேனல் ஆரம்பித்த சமயம், நம்ம ஏதாவது கொஞ்சம் யூடியூப் போடுவோம் அப்படின்னு ஒரு சில சுவாரஸ்யமாக பேசினேன். அப்போ தான் நமக்கு ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வருவாங்கன்ட்டு. அப்போ நான் ஒரு யூடியூப்பில் என்னுடைய யூடியூப்பில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். தங்கம் $3,000 போகும் அப்படின்னு பேங்க் ஆஃப் அமெரிக்கா சொல்கிறாங்க. 3,000 மறந்துடுங்க, 2,000 தாண்டாது, அது கண்டிப்பாக தாண்டாது. அவங்க சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளார போகும்னு சொல்லிட்டு. இப்போ நீண்ட காலத்தில் ஒன்று 50 வருஷம் கழிச்சு $50,000 கூட அது வேறு விஷயம். இப்போ நீண்ட காலம் அடுத்த ஒரு வருஷத்தில் $3,000 போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. 3,000 மறந்துடுங்க, 2,000 கூட போகாது. ஏன் போகாது அப்படின்றதுக்கு நான் காரண காரியங்கள்லாம் நான் விளக்கிடுறேன் இல்லைங்களா? இந்த வீடியோ எப்படி முடிச்சிருந்தேன்னாக்கா, பார்ப்போம் பிஆர் சுந்தர் சொல்கிறது நடக்குதா இல்லை பேங்க் ஆஃப் அமெரிக்கா சொல்கிறது நடக்குதா அப்படின்ட்டு. கடைசியில் நான் சொன்னது தான் நடந்தது. அடுத்த ஒரு வருஷம் வரைக்கும் அது $2,000 கூட தாண்டலை. 1800லேருந்து 2,000 கூட போகலை. அது கீழே தான் இருந்தது அடுத்த ஒரு வருஷத்துக்கு. ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, பல நேரங்களில் ஒரு பேங்க் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னா அதில் இருக்கிற யாரோ ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட் சொல்லியிருக்கிறார். இந்த பங்குச்சந்தையில் இந்த சில புரோக்கர்ஸ்லாம் இருப்பாங்க. கொட்டாக் மஹிந்திரான்னு ஒரு பேங்க் இருக்குது. அந்த பேங்க் அவங்க ஒரு ஸ்டாக் மார்க்கெட் டிவிஷனும் வச்சுருக்கிறாங்க. அதில் ஒரு சாதாரண ரீட்டைல் பீப்புளுக்காக ஒரு டிவிஷன் இருக்குது. HNI கிளைண்ட்ஸு, பெரும் பணக்காரர்களுக்கு டீல் பண்ணுறதுன்னு ஒரு டிவிஷன், 2 டிவிஷன் இருக்குது. அவங்க வேலை என்னென்னா, எந்த பங்குகளை வாங்கலாம், எந்த பங்குகளை விற்கலான்ட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க.
இந்த குரூப்பில் இருக்கிறவங்க இந்த பங்குகள் வாங்கலாம் விற்கலான்ட்டு சிறு முதலீட்டாளர்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க. இந்த குரூப் என்ன பண்ணுவாங்க, எந்த பங்குகள் வாங்கலாம் விற்கலான்ட்டு பெரும் பணக்காரர்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஒரு நாள் நடந்தது, ஹீரோ மோட்டோ காப் அப்படின்னு ஒரு கம்பெனி இது. இந்த ஹீரோ பைக் வருது இல்லைங்களா, அந்த கம்பெனி. ஸோ இந்த பைக் கம்பெனி வந்து ரொம்ப நல்லா இருக்குது, எதிர்காலம், இந்த பங்குகளை வாங்கலாம் அப்படின்னு இந்த டிவிஷன் சொல்கிறாங்க. ஓகே. அதே நாள் இந்த டிவிஷனில் இருக்கிறவங்க என்ன, ஹீரோ மோட்டோ காப் வந்து நல்லாவே இல்லை, அது விற்றுருங்க. அப்போது நிறுவனம் ஒரே நிறுவனம், அந்த ஒரு நிறுவனத்தில் 2 டிவிஷன் இருக்குது. ஒரு டிவிஷன் வாங்குங்கன்றாங்க, ஒரு டிவிஷன் விற்றுருங்கன்றாங்க. அப்போது அது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. இது எப்படி ஒரு டிஸ்கனெக்ட் ஆகுது? இப்போ நிறைய பெரிய நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சமயங்களில் ஒரு சின்ன சின்ன பசங்க, ஒரு 25 வயசு பசங்க, 30 வயசு பசங்களை வந்து வேலைக்கு போட்டுட்டு அவனுங்க ஏதாவது ஒரு ரிசர்ச்னு சொல்லியும் போட்டு விட்ருவானுங்க. ஸோ இதெல்லாம் வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்னா, 38% இறங்கிடும்னு சொல்கிறாரு இல்லையா, ஓகே அது சரி. ஆனால் அதுக்கு என்ன காரண காரியங்கள் சொல்கிறார், அதுதான் முக்கியம். ஸோ இது வந்து ஒன்று, ஓகேங்களா. ரெண்டாவது இன்னொன்று, இந்த கேரளா ஸ்டோரி அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்தது. அந்த திரைப்படத்தை பற்றி விளம்பரம் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஒரு ஏதோ கேரளாவில் இருக்கிற ஒரு ஹிந்து மதத்தை சேர்ந்த பெண்கள் முஸ்லீம் தீவிரவாத இயக்கம் இதில் சேர்ந்தாங்க. 32,000 பெண்கள் முஸ்லீம் தீவிரவாத அமைப்பில் சேர்ந்தாங்க அப்படின்னு அந்த படத்தில் வருது. ஆனால் நீங்கள் உண்மை என்ன, நீங்கள் உண்மை அலசி ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா, உண்மை என்னென்னா, கேரளாவிலேருந்து 3 பெண்கள் மட்டும்தான் அந்த தீவிரவாத இயக்கத்தில் சேர்ந்துருக்கிறாங்க. அந்த 3 பெண்களில் ஒரே ஒரு பெண் மட்டும்தான் இந்து மதத்தை சேர்ந்தவங்க. ஒரே ஒரு இந்து மதத்தை சேர்ந்த ஒரு பெண் ஒரு முஸ்லீம் தீவிரவாத இயக்கத்தில் சேர்ந்தால் அதை திரைப்படம் எடுக்கும்போது என்ன சொல்கிறானுங்க, 32,000 பேர்னு சொல்கிறானுங்க. அதுக்கப்புறம் அது யாரோ வந்து கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டப்போ நாங்கள் இது திரைப்படம் தாங்க, சரி திரைப்படம் தான், அதுக்காக வந்து ஒரு அளவே இல்லாமல் போய் சொல்லுவோம். ஸோ தமிழில் வந்து ஒரு சொல்லுவாங்க, அதாவது ஒரு அண்ட புழுகு ஆகாச புழுகு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நான் ஆளுங்கட்சி, நீங்கள் எதிர்கட்சி. இப்போ ஆளுங்கட்சிலாம் இங்கே சரியாக இல்லை அப்படின்னு நீங்கள் குறை சொல்லணும் என்ன இல்லைங்களா. ஒரு நாட்டில் வந்து ஒரு 2 பெண்கள் வந்து பலவந்தப்படுத்தப்பட்டார்கள் அப்படின்னு ஒரு வருதுன்னு வச்சுங்களேன். உடனே நீங்கள் என்ன பண்ண போய், என்ன ஆட்சி நடத்துகிறாரு சுந்தர், 2 லட்சம் பெண்கள் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்பட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். அப்போ தான் கேட்குறவங்களுக்கு என்ன தோணுன்னா, ஓஹோ 2 லட்சம் சொல்கிறாரு, இவர் என்னதான் சொல்கிறது, 99% பொய்யா இருந்தாலுமே அட்லீஸ்ட் ஒரு 2,000 பெண்களாவது பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல. ஆனால் அங்கே பாதிக்கப்பட்டது 2 பெண்கள் தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பொய்யை சொல்லும்போது சாதாரண பொய் சொல்லக்கூடாது, ஒரு மிகப்பெரிய பொய் சொல்லணும். அப்போ தான் 32,000 பெண்கள் வந்து முஸ்லீம் தீவிரவாத இயக்கத்தில் சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னால் தான், ஓ இவன் சொல்கிறது 99% பொய்யா இருந்தாலுமே 1% உண்மையாக இருந்தால் கூட ஒரு 300 பெண்கள் சேர்ந்துருப்பாங்களே அப்படிங்கிற ஒரு இது வரும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கோயபல்ஸு, ஹிட்லரு அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் இப்போ இங்கே கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இப்போ நம்ம மெயின் பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். 38%. ஆமாம், இந்த பங்குச்சந்தை சார்ந்தவர்கள் சிலருக்கு, இப்போ நானும் பங்குச்சந்தையில் இருக்கிறேன் இல்லைங்களா. சார் பங்குச்சந்தை எங்கே சார் போகும், விழுமா சார் அப்படின்னாக்கா, என்னங்க அது இருந்தாலும் விழுங்க, மேலே போனாலும் போகுங்க அப்படின்னாக்கா அது யாரும் பார்க்க மாட்டாங்க இல்லைங்களா. பங்குச்சந்தைகள் 60% இறங்கும், பிஆர் சுந்தர் பகீர் பேட்டி அப்படின்னு நீங்கள் தலைப்பு வைப்பீங்க இல்லைங்களா. அப்போ அதாவது யாருமே நம்ப முடியாத ஒரு விஷயத்த நம்ம சொன்னாதான் உங்களுக்கு தம்ப்நெயில் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், பார்க்குறவங்களும் ஆஹா அப்படின்னு பார்ப்பாங்க. எப்போது ஒரு தடவை காக்கா உட்கார பணம் பழம் வந்த கதையா அது எதாவது நடந்துட்டு இருந்துச்சுங்களேன், ஆஹா சுந்தர் தான் பெரிய ஆளு அப்படின்ற ஒரு இது வந்துடும். அன்றே கணித்தார் பிஆர் சுந்தர், அன்றே கணித்தார் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ அதே போல் வந்து இவர் வந்து ஏதோ ஒரு, இவர் ஒன்றும் ஆக ஒன்று ஒரு பிரபலமான ஒரு இது கிடையாது, இது ஒரு பங்குச்சந்தை சார்ந்த ஒருத்தர். ஸோ ஏதோ சொல்லியிருக்கிறாரு. ஸோ இவர் வந்து ஒரு, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் ஒரு விளம்பரத்துக்காக சொல்லியிருக்கிறார் அப்படின்னு தான் அதை எடுத்துக்கணும். ஓகே சரி, அடுத்தது அது ஒரு காரண காரியம் சொல்லியிருக்கணும் இல்லையா. அவர் என்ன காரணம் சொல்கிறாருன்னா, தங்கத்தோட விலை வந்து அதிகமாக ஏறி போச்சு,
அதனால் வந்து உற்பத்தி அதிகமாகும். புரியுதுங்களா? ஓகே. இப்போ ஒரு 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 சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஊரில் கிணறு எல்லாம் வற்றி போச்சு. உங்கள் கிணத்துல மட்டும்தான் தண்ணி இருக்குது. நீங்கள் ஒரு பக்கெட்டு தண்ணி வந்து ₹1 விற்கிறீங்க இல்லைங்களா? ஒரு நாளைக்கு 10 பக்கெட் விற்றா போதும். ஏன்னா ரொம்ப எடுத்துட்டோம்னா அப்போ நமக்கு நாளைக்கு பிரச்சனை ஆகிட போதுன்னு பயந்து ஒரு 10 பக்கெட் தான் விற்கிறீங்க. திடீர்னு அந்த தண்ணி ₹100 போச்சுன்னு வச்சுங்களேன். ஆனால் நமக்கு நாளைக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, 10 பக்கெட்டுன்றதை 15 பக்கெட்டாக எடுத்து விற்போம் அப்படின்னு யோசனை பண்ணீங்க. ஸோ ஒரு பொருளுடைய விலை அதிகமாக இருக்கும்போது அதை தயாரிக்கிறவங்க வந்து நம்ம அந்த தயாரிப்பு கூட்டுவோம். அப்போது தயாரிப்பு கூட்டினோம்னா நமக்கு இன்னும் நிறைய விற்க முடியும் அப்படிங்கிறது ஒரு ஒரு பொதுவான விஷயம். இப்போ நான் சொன்ன உதாரணம் பக்கெட்டில் தண்ணி எடுக்கிறதுன்றது வந்து ஒரு 5 நிமிஷம் வேலை அது. ஆனால் நீங்கள் ஒரு தங்கச் சுரங்கம் வச்சுருக்கிறீங்க, தங்கத்தை வெட்டி எடுத்து ப்ராசஸ் பண்ணுறீங்க, ஒரு நாளைக்கு 100 கிலோ தங்கம் ப்ராசஸ் பண்ணுறீங்க. இப்போ அது 150 கிலோ தங்கம், இப்போ விலைலாம் ஏறி போச்சு. ஆனால் இது பண்ணலான்னா ஒரு 150 கிலோ தங்கம் எடுக்கலான்னா உடனடியாக கிணத்துல இப்போ தண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு 5 நிமிஷத்தில் பண்ண முடியாது. அதுக்கு வந்து ஒரு அதிகபட்சம் இந்த பணம் வந்து இன்னும் நிறைய முதலீடு பண்ணி, இன்னும் நிறைய எம்ப்ளாயிஸ் கொண்டு வந்து, இன்னும் நிறைய மிஷினரி வாங்கி, அது ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கும். அதெல்லாம் முடிஞ்சு வரதுக்கு ஒரு 6 மாதம் ஆகும் இல்லைங்களா? அப்போ என்ன நடக்கும்னா, இன்றைக்கி தக்காளி விலை நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு தக்காளியை பயிர் பண்ணுவான் ஒரு விவசாயி. ஆனால் அந்த தக்காளி 3 மாதம் கழிச்சு தான் விளைச்சி வரும். விளைஞ்சி வரும்போது விலை இறங்கிடும் இல்லைங்களா? அதே போல் இன்றைக்கி தங்கம் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு இவன் நிறைய பண்ணி அது வந்து ஒரு இது கிடையாது. இது வந்து ஒன்று. 2வது, சமயத்தில் டிமாண்ட் அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால் இவங்க உற்பத்தி அதிகமானாலுமே அதே மீறிய டிமாண்ட் அங்கே வந்துடும். ஆனால் விலைகள் வந்து இறங்காமல் போனாலும் போகும். ஸோ அதனால் வந்து ஒரு விலை அதிகமாகிடுச்சு, அதனால் வந்து உற்பத்தி அதிகமாகும், அதனால் வந்து தங்கம் விலை குறையும் அப்படிங்கிறது ஒரு லாஜிக் கிடையாது. சரி, உங்கள் கடல் தண்ணி இருக்குல்ல, கடல் தண்ணியில் தங்கம் இருக்கா தெரியுமா உங்களுக்கு? இருக்கு. ஆமாம், கடல் தண்ணியில் தங்கம் இருக்குது. ஆனால் அந்த தங்கத்தை யாரும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா கடல் தண்ணியில் இருக்கிற தங்கத்தை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆகிற செலவு எவ்வளோ ஆகுன்னா, இப்போ தங்கம் எவ்வளோ விலை அது போல் 10 மடங்கு விலை இருக்கும். அதனால நம்ம அதை தொடர்ந்து அதை எப்படி பண்ணுவாங்க? அது முடியாது. ஸோ இப்போ என்னென்னா, சில இடங்களில் தங்கம் வந்து கொஞ்சம் ஆழம் அதிகமான இடத்துல இருக்குது இல்லைங்களா? அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இவ்வளோ செலவாகும். ஒரு ஒரு $1500 செலவாகும். இப்போ தங்கத்தோட வெளியவே விலையே அவ்வளோதான், $1500 தான் விற்குது. அப்போ நம்ம கட்டுப்படியாகாது அப்படின்னும் போது, ஒருவேளை அது $3000 போகும்போது இப்போ அது வந்து ஓரளவு கொஞ்சம் அவங்களுக்கு வயபிளாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக போனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு சிலர் வந்து கொஞ்சம் அந்த உற்பத்தியை ஏற்றுறதுக்கு இது பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அவர் சொன்ன லாஜிக் இதுதான். ஆனால் இது வந்து பேஸ்ட் ஆன் த டிமாண்ட் அண்ட் சப்ளை. இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை இல்லாமல் வேறு சில நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. வெள்ளிக்கிழமை இந்திய பங்குச்சந்தையில் பங்குகள்லாம் பெருமளவு சரிஞ்சுது. குறிப்பாக வந்து மெட்டல் 6% நேற்று இறங்கியிருந்தது. நம்ம நாட்டுடைய பங்குச்சந்தை முடிஞ்சு இரவு வந்து அமெரிக்க பங்குச்சந்தை நடக்கும்போது காப்பர் 7% விழுந்திருந்தது. சரிங்களா? குரூட் ஆயில் கடந்த 2 நாளில் 15% இறங்கியிருந்தது. ஸோ ஏன் வந்து திடீர்னு வந்து குரூட் ஆயில் விழுது, காப்பர் விழுது, ஸ்டீல் விழுது, எல்லாம் ஏன் விழுதுனாக்கா, இந்த ட்ரம்ப்பினுடைய டாரிஃப் வார் இது தொடர்ந்தால் உலகத்தில் பொருளாதார பின்னடைவு வரும். இந்த பொருளாதார பின்னடைவு வந்ததுனால் என்ன நடக்குன்னாக்கா, பொருளாதாரம் நலிவடைஞ்சிரும். புரியுதுங்களா? இப்போ பொருளாதாரம் நலிவடைஞ்சிட்டால், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், பொருளாதாரம் நல்லா இருந்தால் உங்கள் சேனல் நல்லா போகும், உங்களுக்கு சம்பளம் நிறைய கொடுப்பாங்க, போனஸ் நிறைய கொடுப்பாங்க, நீங்கள் ஒரு வீடு கட்டுவீங்க. வீடு கட்டும்போது உங்களுக்கு ஸ்டீல் வேணும், சிமெண்ட் வேணும், காப்பர் ஒயர் வேணும். இந்த வீட்டில் ஒயரிங்லாம் பண்ணிங்க, அது காப்பர் ஒயர் வேணும். அப்புறம் ஒரு பைக் வாங்குவீங்க. பைக் வாங்கினீங்கன்னா பெட்ரோல் நிறைய போடுவீங்க, ஜாலியாக ஊற சுற்றுவீங்க. இப்போ பொருளாதாரம் நலிவடைஞ்சதுனாக்கா உங்கள் நிறுவனம் சரியாக போகாது, உங்களுக்கு சம்பளத்தை குறைப்பாங்க. அப்போ நீங்கள் எங்கே வீடு வாங்குவீங்க, எங்கே பைக் வாங்குவீங்க, எங்கே பெட்ரோல் வரும்? ஸோ அதனால் இந்த பொருளாதாரம் நலிவடையும் போது இந்த காமோடிட்டி, அதாவது இந்த ஸ்டீலு, காப்பரு, சிமெண்ட்டு, க்ரூட் ஆயிலு, இது எல்லாமே விலை குறையும். கடந்த 2 நாட்களில் க்ரூட் ஆயில் விலை 15% குறைஞ்சிருக்கு. கரெக்டுங்களா? ஸோ அப்போ என்னாகும், தங்கம் அப்படிங்கிறது என்னன்னா, அது வந்து உங்களுக்கு அடிப்படை செலவு போக மீதி இருக்கிற காசை சேமிக்க வைப்பதற்கு ஒரு தகுந்த ஒரு விஷயம். நீங்கள் ஒரு 50,000 சம்பளம் வாங்குறீங்க, ஒரு 40,000 ரூபாய் செலவாகுது, குடும்ப செலவாகுதுன்னா மீதி 10,000 எங்கே சேமிக்கிறதுனா ஒரு 10,000த்துக்கு தங்கத்தை வாங்குறீங்க. இப்போது பொருளாதார சிக்கல் வந்துட்டால்
உங்களுக்கு அவங்க ஆஃபீஸில் சம்பளமே 10,000 குறைச்சிருவாங்க. அப்போ இருக்கிற 40,000 உங்களுக்கு செலவாயிடும். அப்போ எங்கே தங்கம் வாங்க முடியும்? ஸோ இந்த பொருளாதாரம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணது பொருளாதாரம் சிக்கலை நோக்கி போகும். ஒரு அமெரிக்க நிறுவனமே சொல்லியிருக்கிறாங்க, இப்போ வந்து 60% வாய்ப்புகள் இருக்குது அமெரிக்க பொருளாதாரம் பின்னடைவதற்கு. அப்போ அமெரிக்க பொருளாதாரம் பின்னடைஞ்சதுன்னா உலகத்தில் எல்லா நாட்டுடைய பொருளாதாரமும் கண்டிப்பாக பின்னடைவு சந்திக்கும். அப்போது மக்களுடைய சேமிப்பு இது குறையும். அப்போ சேமிப்பு குறைஞ்சதுன்னா அப்போ கோல்டு யாரும் வாங்க மாட்டாங்க இல்லையா? அப்போ டிமாண்டு குறையும் இல்லையா? ஸோ இந்த காரணத்தினால தான் கடந்த 2 நாட்களில் கோல்டு விலை கொஞ்சம் இறங்கியிருக்கு. ஸோ உடனே அவர் சொன்னதுக்கும் இந்த பக்கம் கோல்டு விலை கொஞ்சம் இறங்குறதுக்கும் உடனே எல்லாரும் நம்படி பண்ணிட்டாங்க, ஓ அவர் ஏதோ ரொம்ப பெரிய விஷயம் சொல்லிக்கிறார் போல இருக்கு. ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு. இது 38% அப்படியே 38 போயிடும் அப்படின்னா கண்டிப்பாக அப்படிலாம் போகாது. உங்களுக்கு கோல்டு பற்றி ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்கிறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட 500 ஆண்டு காலமாக கோல்டு விலை ஏறாமல் தான் இருந்தது. 500 ஆண்டு காலமாக கோல்டு ஒரே விலையில் இருந்தது. ஓகே. அந்த விலையை நிர்ணயம் பண்ணது வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம். பிரிட்டிஷ் அரசாங்கம் சொல்லுவாங்க இவ்வளோ தான் விலை அப்படின்ட்டு. அந்த விலை தான் 500 வருஷமாக அதே விலை தான் இருந்தது. ₹1 ஏறலை, ₹1 இறங்கலை. ஆனால் அஃப்கோர்ஸ் நான் சொல்கிறது அவங்களுடைய கரன்சியில். ஸோ நம்ம கரன்சியும் அவங்க கரன்சியும் மாறுபட்டிருக்கலாம், அது வேறு விஷயம். அந்த பிரிட்டிஷ் பவுண்டு சொல்லுங்களா, அதில் வந்து அவங்க கிட்டத்தட்ட 500 ஆண்டு காலம் வந்து ஒரே விலையில் இருந்தது. 1971 தான் இந்த கோல்டு வந்து மார்க்கெட் ஃபோர்ஸுக்குன்னு விட்டுட்டாங்க. புரியுதுங்களா? நாங்கள் நிர்ணயம் பண்ண மாட்டாங்க, மார்க்கெட்டில் டிமாண்ட் எவ்வளோக்குதோ சப்ளை எவ்வளோக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேணாலும் வாங்கிக்கலாம் விற்றுக்கலான்ட்டு 1971 தான் அந்த ரூலை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கோல்டு விலை வந்து மாற ஆரம்பிச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா சில டிவியில் செய்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப தமாஷாக இருக்கும். பிரேக்கிங் நியூஸ், இன்று சவரனுக்கு ₹8 விலை குறைந்தது. டேய், சவரனுக்கு ₹8 ஒரு கிராமுக்கு ₹1, 8,000 இருக்கிறதுக்கு கோல்டு ₹1 குறைஞ்சதுன்னா அதை ஒரு பிரேக்கிங் நியூஸ் போடுறாங்க. ஏன்னா இது தினமும் மாறுது இல்லையா? ஸோ இது வந்து ஒரு இதுவாகுது. அந்த 1971 அதை டீரெகுலரைஸ் பண்ணப்போ கிட்டத்தட்ட 1971 1980 வரைக்குமே ஒரு நிலையான விலையில் தான் இருந்தது. அப்போ 1980 என்ன நடந்ததுன்னா, ஈரான் அப்படின்னு ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டில் அது வந்து ஒரு அரசராட்சி. அங்கே பெரும்பாலும் கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் அரசராட்சி தானே, இன்றைக்கும் எல்லா இடத்துலையும் அரசராட்சி தான். அந்த ஈரானில் வந்து ஒரு அரசராட்சி இருந்தது. அந்த அரசருக்கு எதிராக ஒருத்தர் புரட்சி பண்ணார். அவர் பேர் வந்து அயதுல்லா கொமேனி. அவர் இளைஞராக இருந்தார். இப்போ அவர் தான் ஈரான் அதிபராக இருக்கிறாரு. நான் சொல்கிறது வந்து ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி அந்த புரட்சி வந்து ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிட்டு அந்த நாடே வந்து அந்த புரட்சியாளர்களுடைய கண்ட்ரோலில் வந்துருச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த அரசருக்கு வருமானம் இருந்தால் தானே, அரசருடைய வருமானத்தை கட் பண்ணணும். அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஏது வருமானம்? ஆயில் தானே வருமானம். எல்லா ஆயில் ரிஃபைனரியும் இவங்க பிளாக் பண்ணிவிட்டு எந்த ஆயில் ரிஃபைனரியில் இருந்தும் அந்த அதில் குரூட் ஆயில் வெளியே அனுப்புறது எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் அங்கே செங்கடல்னு ஒரு இடம் இருக்குது, அது வழியாக தான் மற்ற நாடுகளுடைய ஆயிலே அது வழியாக தான் வரணும். ஸோ அதையெல்லாம் தடுத்து நிறுத்துனாங்க இல்லைங்களா? ஸோ ஈரானோட ஆதிக்கம் நிறைய நீங்கள் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் கூட ஒரு பிரச்சனை இருக்குது. இந்தியாவுக்கு என்ன இருக்குது, இந்தியா வந்து ஒரு இஸ்ரேலுடைய கப்பலில் இந்தியாவுக்கு ஒரு கப்பல் வந்துருக்குது. இந்த இந்தியாவுக்கு தேவையான குரூட் ஆயில் ஏற்றின ஒரு கப்பல் வந்துருக்குது. அதை ட்ரோனை வச்சு அடிச்சிருக்கிறாங்க ஈரான். அவங்க வந்து இந்தியாவுக்கு எதிர் கிடையாது, அவங்க வந்து இஸ்ரேல் கப்பலாச்சே, இஸ்ரேலுக்கு எதிர் அவங்க, அதுக்காக அடிச்சிருக்கிறாங்க. ஸோ நம்முடைய கப்பல் படையெல்லாம் போய் அவங்கள காப்பாற்றி கொண்டு வந்தாங்க. அந்த செய்தியெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இது என்ன ஆயிடுச்சு, இதனால் வந்து உலகம் முழுக்க ஆயில் தட்டுப்பாடு வந்தது. உலகம் முழுக்க ஆயில் தட்டுப்பாடு வந்தது இல்லைங்களா? அப்போ தான் முதல்ல 1980 கோல்டு விலை 6 மாதத்தில் 4 மடங்கு ஏறிச்சு. 6 மாதத்தில் 4 மடங்கு. 1971 80 வரைக்கும் ஒரே சீராக இருந்தது. 80 4 மடங்கு ஏறிச்சு. நான் சொல்கிறது எல்லாமே US$, இந்திய ரூபாய்க்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. இந்தியாவில் வந்து ஒரு கோல்டு விலை வந்து 3 வகையான காரணங்களால் நிர்ணயிக்கப்படுது. ஒன்று வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் US$ல் எவ்வளோ ட்ரேட் நடக்குது, ரெண்டாவது இந்தியாவில் எவ்வளோ இறக்குமதி வரி, அது மூணாவது நம்முடைய ரூபாயினுடைய மதிப்பு.
1978 எங்கள் அப்பா வந்து சவுதி அரேபியாவில் வேலை செய்கிறதுக்கு போனார். நான் ஒரு ஒர்க்கராக வேலை செய்கிறதுக்கு தான் போனார். அப்போ அவர் US$ சம்பளம் கொடுத்தாங்க. அப்போ ஒரு டாலர் வந்து ₹5. இன்றைக்கி ஒரு டாலர் $85. ஸோ கோல்டு விலையோ குரூட் ஆயில் விலையோ ஏறாமையே இருந்திருக்கலாம், அது $1 இருந்திருக்கலாம். ஆனால் இருந்தாலும் நம்ம அப்போ $5 கொடுத்தோம்னா இப்போ $85 கொடுக்கணும். ஏன்னா அது நம்முடைய பண மதிப்பு. இப்போ நான் பேசுறதெல்லாம் இந்த $. விலை. அதுக்கப்புறம் 1980 2008 வரைக்கும் ஒரே சீராக இருந்தது. அப்போ 2008 லீமன் பிரதர் கொலாப்ஸ் வந்தது. அப்போ பங்குச்சந்தைகள்லாம் பெருமளவு சரிஞ்சுது. நானும் அப்போ தான் பங்குச்சந்தை உள்ள நுழையிறேன். நுழைஞ்ச உடனே அடி, பெரிய அடி, ஏகப்பட்ட நஷ்டம். அப்படியே பயந்து போய் வெளியே வந்துட்டோம். பயந்து போய் வெளியே வந்தோடனே கையில் காசு இருக்குது, என்ன பண்ணுறது, சரி கோல்டை வாங்குவோம் அப்படின்னு என்னோடய மனைவிக்கு கோல்டு வாங்கி கொடுத்தேன். கரெக்டாக அடுத்த 2-3 வருஷத்தில் அது கிட்டத்தட்ட 4 மடங்கு விலை ஏறிடுச்சு. என்னெல்லாம் ஞாபகம் இருக்குது. நான் வந்து ₹900 ₹850 ₹900 அந்த மாதிரி வாங்கினேன். அது கிட்ட 3200 3500 போச்சு 3-4 வருஷத்தில் 4 மடங்கு விலை ஏறிச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் இது வந்தது. 2013 ஒரு தடவை வந்து ஒரே நாளில் 10% இறங்குச்சு. 10%. ஒரே நாளில் 10% இறங்குச்சு 2013. அது 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 நான் காரணம் அப்புறம் சொல்கிறேன். அது என்னென்னா, 2008 லீமன் பிரதர் கொலாப்ஸ் நடந்தப்போ முதல்ல வந்து இந்த மார்க்கெட் டைனமிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் உங்களுக்கு ஒரு விளக்கமாக சொல்லிடுறேன். இப்போது ஒரு பொருளாதாரம் சீரழிதுன்னு வச்சுப்போம். பொருளாதாரம் சீரழிஞ்சிருச்சு. அப்போது இந்த பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்த வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கா இல்லையா? சரி, இப்போ பொருளாதாரத்தை எப்படி பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்த முடியும்? இப்போது நீங்கள் வந்து ஒரு சம்பளம் வாங்குறீங்க, ஒரு 50,000 சம்பளம் வாங்குறீங்க, 40,000 செலவாயிடுது, ஒரு 10,000 சேமிப்பு இருக்குது இல்லைங்களா? சரி, இப்போது ஒரு நீங்கள் வங்கியில் வைப்பு நிதியில் அந்த 10,000 வைக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணுறீங்க. வங்கியில் என்ன சொல்கிறாங்க, சார் நாங்கள் உங்களுக்கு 25% வட்டி கொடுக்குறோம் சார் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணீங்க, 25% வட்டி வருது, நம்ம வந்து பணத்தில் இந்த 10,000 நம்ம வைப்பு நிதியில் வச்சிடலாம், நிறைய வட்டி வரும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. சரி, அப்போ இன்னொரு காலகட்டத்தில் என்ன ஆகிடுது, சார் நீங்கள் பணம் எப்படிலாம் பட்டால் வட்டிலாம் கிடையாது சார், வேணால் ஒரு 1% வேணால் வட்டி கொடுக்குறோம். என்னது 1% வட்டியா? டேய் அது எதுக்குடா நான் உனக்கு எப்படியில் போடணும்? அப்போ என்னாகும், உங்களுக்கு அந்த சேமிக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு போயிடும். அப்போ சேமிக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, செலவு பண்ணுங்க. ஏன்னா ₹1 வட்டிக்கு நான் பேங்க்கில் எப்படி போகிறதுக்கு, நான் ஒரு பைக் வாங்கி ஜாலியாக ஒரு சுத்தரேன்டா அப்படின்னு ஒரு பைக் வாங்க போவீங்க. அப்போ உங்களை ஒரு பொருட்களை வாங்குறதுக்கு தூண்டுறாங்க, கரெக்டுங்களா? அப்போ என்னாகும், பைக் வந்து நிறைய சேல்ஸ் ஆகும், அப்போ பொருளாதாரம் உயரும் இல்லைங்களா? அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 25% வட்டி கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க சேமிப்புக்கு. அந்த பணத்தை அந்த வங்கிகள் என்ன பண்ணுறாங்க, தொழிலதிபர்களுக்கு கடன் கொடுக்குறாங்க. அப்போ தொழிலதிபர்கிட்ட எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வாங்குவாங்க, அதுக்கு மேலே வாங்குவாங்க, 28% வாங்குவாங்க. ஒருத்தன் 28% வட்டிக்கு வாங்கி அவன் பிஸ்னஸ் பண்ணான்னா, அவன் வந்து அதிகமான லாபம், ஒரு ₹100 ஒரு பொருளை தயாரித்தா ₹125 தான் விற்கணும். அப்போ தான் அந்த வட்டி கட்டுறதுக்கு அந்த பணம் பயன்படும் சரிங்களா? இப்போ வட்டி குறையும் போது நாகும், உங்களுக்கு 1% தான் வட்டி தருவேன்னா, அப்போ 2%க்கே பிஸ்னஸ் பண்ணுங்களா, கடன் கொடுப்பேன்னா, அப்போ அந்த வட்டி ஒரு பெரிய காம்பனண்ட் இருக்காது தான். அப்போ நான் ₹100 தயாரித்து ₹125 விற்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ₹100 தயாரித்து ₹110 விற்றாலே எனக்கு லாபம் வந்துடும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் உங்களுக்கு பேங்க்கில் வட்டி கிடைக்கல, அதனால் நீங்கள் வந்து பைக் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. இன்னொரு பக்கம் பைக் விலையும் குறைஞ்சிருது, ஏன்னா இந்த குறைவான வட்டி காரணத்தினால. அப்போ உங்களுக்கு வந்து டபுள் வேமி. அப்போ என்ன பண்ணீங்க, சரி எதுக்கு நம்ம வந்து சேமிக்கணும் அப்படின்னு ஒரு நம்ம ஆசைப்பட்ட பொருள், ஒரு டிவி வாங்குவோம், ஒரு இது சைக்கிள் வாங்குவோம், பைக் வாங்குவோம், ஒரு கார் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க, கரெக்டுங்களா? அப்போ பொருளாதாரம் உயரும். ஸோ எப்போல்லாம் வந்து ஒரு பொருளாதார பின்னடைவு நடக்குதோ, தொழில்கள் நலிவடைதோ, அப்போ அரசாங்கங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வங்கிகள் கிட்ட சொல்லி, மத்திய ரிசர்வ் வங்கி சொல்லி வட்டி விகிதங்களை குறைப்பாங்க. அப்போ வட்டி விகிதங்களை குறைக்கும் போது எக்கானமி டெவலப் ஆகும், கரெக்டுங்களா? ஓகே, இது வந்து ஒரு பேசிக்கு. இதில் வந்து இப்போ நீங்கள் 50,000 சம்பளம் வாங்குறீங்க, 40,000 செலவாயிடுது, உங்கள் 10,000 தான் உங்கள் சேமிப்பு. அப்போ தான் உங்களுக்கு இந்த எஃப்டி போட்டால் வருது இது வந்து. இப்போ இதே நீங்கள் பெரும் பணக்காரர்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு மாதத்துக்கு 50 லட்சம் வருது, செலவு மிஞ்சி போனால் 10 லட்சம் தான், அது மீது 40 லட்சம் செலவு தான். 40 லட்சத்துக்கு எத்தனை பைக் வாங்க முடியும், எத்தனை கார் வாங்க முடியும்? உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே வாங்கிட்டீங்க,
மீதி பணம் எஃப்டியில் இருந்தால் 25%னா சந்தோஷம், 1% வட்டினா சந்தோஷம் இல்லை. அப்போ என்ன பண்ணுவீங்க, ஏன்டா 1% தான்டா கொடுக்குறான் பேங்க்கில் வட்டி, அதை நம்ம தங்கமாக வாங்கினோம்னாக்கா அது 1%ஆவது ஏறாதா அப்படின்னு சொல்லிட்டு பணம் வந்து தங்கத்துக்கு வரும். புரியுதுங்களா? இப்போ இதே 25% வட்டின்னு வச்சுங்களேன், ஏன்னா நம்ம தங்கம் வச்சுங்கிறோம், அவன் 25% வட்டி கொடுக்குறான், தங்கம் 25% ஏறுன்றது என்ன கேரண்டிக்குது? தங்கத்தை விற்றுட்டு நம்ம எப்படி? ஸோ இப்போ இந்த சைக்கிள் புரியுதுங்களா? ஒரு வங்கியில் வைப்பு நிதிகள் கொடுக்குற வட்டி குறைய 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 தங்கத்தோட விலை ஏறும். வைப்பு நிதிகள் ஏற 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 தங்கத்தோட விலை குறையும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ என்ன ஆச்சு, 2008 லீமன் பிரதர் கொலாப்ஸ் வந்தப்போ பொருளாதாரம் நலிவடைஞ்சிடுச்சு அமெரிக்காவில். பொருளாதாரம் நலிவடைஞ்ச உடனே வட்டி விகிதங்களை 0 கொண்டு வந்துட்டாங்க. அமெரிக்காவில் வட்டி விகிதங்கள் 0. நீங்கள் பணத்தை பேங்க்கில் எப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. அப்போ நிறைய பேர் என்ன பண்ணாங்க, 0 வட்டி விகிதம், தங்கம் வாங்கினா பாதுகாப்பு, அது 1% ஏறாதா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பணமும் தங்கத்துக்கு வந்தது. அதனால தான் 2008 2013 வரைக்கும் அந்த தங்கம் வந்து விலை ஏறின்னு இருந்தது. 2013 என்னாச்சு, இந்த எக்கானமிலாம் அந்த ரிசர்வ் பேங்க் பென் பெர்னாக்கின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன சொன்னார், இப்போ நம்ம வந்து லீமன் பிரதர் கொலாப்ஸ் வந்தது, அப்போ பொருளாதாரம் நலிவடைஞ்சது, அப்போ வட்டி விகிதங்களை 0 கொண்டு வந்துட்டோம், இப்போ பொருளாதாரம் நார்மல் ஆகிடுச்சு. ஆமாம், இப்போ எப்படி 0 இன்ட்ரெஸ்ட்டில் வச்சுருக்க முடியும்? நீங்கள் 0 இன்ட்ரெஸ்ட்லேயே வச்சுருந்தீங்கனால் என்னாகும், நிறைய தொழிலதிபர்கள் 0% இன்ட்ரெஸ்ட் 1% கிடைக்குதுன்ட்டு நிறைய வாங்கி நிறைய தொழில் பண்ணி நிறைய பொருட்களை உற்பத்தி பண்ணி தேவைக்கு அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ நிறைய பேர் என்ன பண்ணாங்க, உங்கள் சக்தியை மீறி நீங்கள் கடனை வாங்குவீங்க, வட்டி கம்மி தானேன்ட்டு. அது வந்து பொருளாதாரம் வந்து ஓவர் ஹீட்டிங் சொல்லுவாங்க, அதுவும் நல்லதில்லை. ஸோ பொருளாதாரம் நலிவடைகிறதும் நல்லது கிடையாது, பொருளாதாரம் ரொம்ப வேகமாக முன்னுக்கு வர்றதும் நல்லது கிடையாது. அப்போ என்ன பண்ணாங்க, அப்போ வட்டி விகிதங்களை ஏற்றினா தான் அந்த இது கொஞ்சம் குறையும், திரும்ப மக்களை வந்து இங்கே வட்டி. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, 2013 பென் பெர்னாக்கி ஒரு நாள் அனௌன்ஸ் பண்ணார், இந்த லீமன் பிரதர் கொலாப்ஸ்லாம் அந்த 0 கொண்டு போயிட்டோம், இப்போ இதுக்கு மேலே நாங்கள் வட்டி விகிதங்களை ஏற்றுவோம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு நீங்கள் கூகுளில் போய் அடித்து பாருங்கள், டேப்பர் டேண்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சொன்ன உடனே பங்குச்சந்தைகள்லாம் உலகம் முழுக்க கிராஷ் ஆச்சு, கோல்டு ஒரே நாளில் 10% இறங்குச்சு. ஏன்னா இப்போ வட்டி விகிதங்கள் ஏறப்போகுது. வட்டி விகிதங்கள் இறங்கும்போது வங்கியிலேருந்து தங்கத்துக்கும், வட்டி விகிதங்கள் ஏறும்போது தங்கத்துலேருந்து இதுக்கும் போகும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 7 வருஷம் நிலையாக இருந்தது. திரும்ப வந்து கரோனா வைரஸ் வந்தது. திரும்ப கரோனா வைரஸ் வந்தப்போ என்னாச்சு, பொருளாதாரம் நலிவடையும் இல்லையா? ஏன்னா வெளியே போக முடியாது, வெளியே போனால் தான் நீங்கள் பிஸ்னஸை பண்ண முடியும். திரும்ப கோல்டு விலை ஏறிச்சு. அப்போ தான் நான் உங்களுக்கு சொன்ன அந்த பேங்க் ஆஃப் அமெரிக்கா சொல்லியிருந்தாங்க, அவங்க அந்த கொரோனா வைரஸ் இன்னும் மோசமாக போய் இன்னும் பொருளாதாரம் நலிவடைஞ்சு கோல்டு விலை இன்னும் ஏறுன்ட்டு தான் அவங்க $3000 சொன்னாங்க. ஆனால் அவங்க சொல்கிற சமயத்திலே கரோனா வைரஸ் வந்து ஒரு முடிகிற ஸ்டேஜில் தான் இருந்தது. அதை தான் நான் காரண காரியமாக சொல்லி, இல்லை கரோனா வைரஸ்லாம் இதுக்கு மேலே பெருசாக இருக்காது, நார்மலைஸ் ஆகிடும், நார்மலைஸ் ஆனவுடனே தங்கத்தோட விலை குறையும் தவிர ஏறாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போது இருக்கிற சூழ்நிலை என்னென்னா, அமெரிக்காவில் இந்த ட்ரம்ப் பண்ணுற வேலையினால் பொருளாதாரங்கள் சீரழியும். இந்த பொருளாதாரங்கள் சீரழியும் பொழுது வங்கி வைப்பு நிதிகள்லாம் குறையும் அப்படின்னா, அப்போ நியாயமாக பார்த்தா கோல்டு விலை ஏற தான் செய்யும். ஏற தான் செய்யும். ஆமாம். ஸோ இதுதான் லாஜிக். அது வந்து ஒரு நீண்ட கால அடிப்படையில். ஸோ நீண்ட கால அடிப்படையில் பார்த்திங்கன்னா பொருளாதாரம் மோசமடைஞ்சதுனால் அது வந்து இதாகும். ஆனால் ஒருவேளை இந்த ட்ரம்ப் வந்து அவர் இன்றைக்கி சொல்கிறத நாளைக்கு சொல்ல மாட்டார், நாளைக்கு சொல்கிறத நாளைக்கு சொல்ல மாட்டார், ஏதோ ஒரு காலகட்டத்தில் இது அமெரிக்காவுக்கு எதிர் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கின்னு இந்த இதெல்லாம் கொஞ்சம் டோன் டவுன் பண்ணிட்டாருன்னா அப்போ வந்து ஒரு சூழ்நிலைகள் மாறும். ஸோ இப்போ என்ன ஆகும், ஒரு 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 சமயத்தில் ஒரு நடக்கும், ஒரு கெட்ட செய்தி வருதுன்னு வச்சுங்களேன், எல்லா பங்கும் விழும்போது ஒரு நல்ல பங்கும் கீழே வந்துடும். அந்த மாதிரி தான் இப்போ வந்து பொருளாதாரம் சரிவடை போகுது, அதனால் காப்பர் 7% ஊது, க்ரூட் ஆயில் 15% ஊதுன்பது, அதை கூட சேர்ந்து கோல்டும் 1% 2% ஊந்துடும். புரியுதுங்களா? ஆனால் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சீரழிய கோல்டோட விலை ஏற தான் செய்யணும். ஸோ அதனால் வந்து கோல்டு இறங்காதுன்றதை அறுதிட்டு சொல்ல முடியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நிபுணர் சொல்கிற அளவுக்கு 38% இறங்குறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. பட் இன்னும் சில பேர் சொல்லும்போது அந்த அளவுக்கு வராது, அந்த 38%ன்றது வாய்ப்பு இல்லை,
பட் ஒரு 10 to 12% வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றாங்களே சார், அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரு 5% 10%ன்றது வந்து வரலாம். ஆனால் அது வர்றதுக்கு ஒரு ட்ரிகர். என்ன ட்ரிகர்னா, இப்போ கடந்த 2 நாட்களாக உலகத்தில் இருக்கிற பயம் ட்ரம்ப்பினுடைய கொள்கைகளால் கண்டிப்பாக வந்து பொருளாதார பின்னடைவு ஆக போகுது அப்படின்றது தான் இருக்குது. ஒருவேளை நாளைக்கு ஏதாவது சூழ்நிலை மாறி, இல்லை, அதாவது இப்போதைக்கு ட்ரம்ப் வந்து ஒரு மோதல் போக்கை தான் கடைபிடிக்கிறார். இந்த மோதல் போக்கு ட்ரேட் வார். ட்ரேட் வார் இருக்கிற வரைக்கும் கோல்டு விலை இறங்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒருவேளை ஏதோ சமாதானமாக பேசி ஓரளவுக்கு அந்த ட்ரேட் வார்லாம் பெருசாக எதுவும் இல்லாமல் போனால் அப்போ வந்து கோல்டு விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார், இவ்வளவு ஆண்டுகளில் இந்த மாதிரி ஒரு 38% ஒரு ஒரு நம்பர் சொல்லிட்டாரு. அந்த ஃபிகர் அளவுக்கு டவுன் ஆனது உண்டா? அதாவதுங்க, இப்போது அவர் சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அமெரிக்காவை சேர்ந்தவர். அவர் சொல்கிறது வந்து அமெரிக்கன் டாலரில் அந்த விலையை சொல்கிறாரு. ஓகேங்களா? நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 வகையான காரணங்கள் இருக்குது. ஒன்று இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ரேட்டு, 2வது இந்தியாவுடைய வரி கொள்கைகள், 3வது நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு. சரி, இப்போ என்ன நடந்ததுன்னா, கடந்த 2 நாட்களில் இந்த ட்ரம்ப் இவ்வளோ எராட்டிக்காக பிஹேவ் பண்ணுவேன், ஒட்டுமொத்த உலக நாடுகளும் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பும், அதனால் அமெரிக்கனுடைய டாலருடைய மதிப்பு குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி நான் பார்த்தப்போ ஒரு டாலருக்கு 88 ரூபான்னு இருந்தது. இப்போ இன்றைக்கி 85 ரூபாய் கீழே வந்துருச்சு. ஸோ கிட்டத்தட்ட இது 4%. இந்திய ரூபாயோட மதிப்பு 4% அப்ரிஷியேட் ஆகிருக்கு. ஸோ உலகத்தில் கோல்டு விலை இறங்காமல் இருந்தாலுமே இந்தியாவில் அந்த 4% இறங்கியிருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஒரு 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 நபர் ஒன்று சொல்கிறாருன்னா அவர் எந்த கான்டெக்ஸ்டில் சொல்கிறாரு? ஸோ அவர் சொல்கிறது யூஎஸ் டாலரில் மாதிரி. ஆனால் நம்மளை பொறுத்த யூஎஸ் டாலர் பற்றி நமக்கு என்ன கவலை இருக்குது? நம்ம இந்திய ரூபாயிட தானே. இது வந்து ஒன்று. 2வது, இந்த அரசியல்வாதிகள் மாதிரி ஒரு புத்திசாலிகளை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. என்ன நடக்கும்னு நான் சொல்லிடுறேன் பாருங்கள். ஏதோ ஒரு காங்கிரஸ் பீரியடில் என்ன பண்ணாங்க, நிறைய நாங்கள் சப்சிடிலாம் கொடுக்க வேண்டியது இருக்குது, இந்த பெட்ரோலுக்கு எங்களுக்கு சப்சிடிலாம் கொடுத்து கட்டுப்படி ஆகலை, அதனால் நாங்கள் என்ன பண்ணணும், இந்த பெட்ரோல் விலையை வந்து நாங்கள் வந்து மாற்றி அமைச்சிடும். உலக அளவில் விலை ஏறுச்சுன்னா இங்கே தானாக ஏறும், உலக அளவில் இறங்குச்சுன்னா இங்கே தானாக இறங்கும் அப்படின்னு மார்க்கெட் ஃபோர்ஸு அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. இதுக்கு மேலே நாங்கள் சப்சிடி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னாச்சு, தொடர்ந்து உலக அளவில் க்ரூட் ஆயில் விலை ஏறுச்சு. அங்கே ஏற இங்கே என்ன பண்ணாங்க, ஏற்றினா வந்துட்டாங்க. பெட்ரோல் 100 ரூபாய்க்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, க்ரூட் ஆயில் விலை இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இங்கே என்ன நடக்கணும், பெட்ரோல் விலை இறங்கணும். ஆனால் இந்த அரசியல்வாதிகள் என்ன பண்ணாங்க, எப்படி இருந்தாலும் இந்த ஜனங்களுக்கு 100 ரூபாய் வாங்கி பழக்கப்பட்டுட்டாங்க, இதை போய் எதுக்கு இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே க்ரூட் ஆயில் இறங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க இம்போர்ட் டியூட்டி ஏற்றி அந்த பணம் மொத்தம் அவங்க கவர்மெண்ட் எடுத்துக்கினாங்க. ஸோ $100 க்ரூட் ஆயில் இருந்தப்போ நம்ம 100 ரூபா தான் பெட்ரோலுக்கு கொடுத்தோம். இப்போ இன்றைக்கி $60 இருக்குது. இப்போ நம்ம அந்த 100 ரூபாய் தான் கொடுக்குறோம். ஸோ அப்போ என்ன நடக்கும்னா, ஒரு அரசாங்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, மக்கள் பழகிட்டாங்கல்ல 100 ரூபாய்க்கு, ஸோ நாளைக்கு வந்து க்ரூட் ஆயில் $20 போயிட்டு இல்லைங்களா, உண்மையான பெட்ரோல் 30 ரூபா இருந்தால் கூட அது 100 ரூபாய்க்கு தான் விற்பாங்க, மீதி 70 ரூபா அவங்க எடுத்து போயிடுவாங்க. மக்கள் தான் பழகிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ரவுண்டு ஃபிகராகவே இருந்துட்டு போட்டோம். ஆமாம், ஒரு சின்ன ஜோக் சொல்கிறேன் பாருங்க. ஒரு இளம் பெண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, மாமியார் வீட்டுக்கு போனால் ஒரு 6 மாதம் கழிச்சு அம்மா வீட்டுக்கு வரா. வந்தவுடனே ஒரே கம்ப்ளைண்ட் அம்மா கிட்ட, அம்மா என் புருஷன் இவ்வளோ மோசமாகறான், என் மாமியார் இவ்வளோ மோசமாகறான், என் நாத்தனார் இவ்வளோ மோசம், எங்கள் மாமனார் இருக்கேன். அப்போ அவங்க அம்மா சொல்லாங்க, கவலைப்படாத செல்லம், ஒரு 6 மாதம் போகிறதுக்கும் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னாங்க. உடனே இந்த பொண்ணு குஷி, எப்படிம்மா 6 மாதத்தில் எங்கள் மாமியார் திருந்துருவாங்களா, எங்கள் மச்சான் நாத்தனார் திருந்துருவாங்களா, என் புருஷன் திருந்துறானா? அதெல்லாம் எவனும் திருந்த மாட்டான், உனக்கு பழகிடும், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்வாங்க. அதுமாதிரி மக்களுக்கு பழகி போச்சு. ஸோ இப்போ தங்கம் வந்து 1 கிராம் 8000 ரூபா 8500 ரூபா போனதுக்கப்புறம் ஒரு வேளை அந்த நிபுணர் சொல்கிற மாதிரி 30% வாங்கிச்சுன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுங்க, நம்ம ஜனக்கு தான் 8000 ரூபாய் கொடுத்து வாங்கி பழகிட்டாங்கல்ல, இவனுக்கு எதுக்கு 5000 ரூபாய்க்கு விற்கிறது, நீ வந்து இம்போர்ட் டியூட்டியை 3000 ரூபாய் ஏற்று
அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் மொத்தத்தை எடுத்து போயிடுவாங்க. அதை ஸ்டேபிள் பண்ணிக்கலாம். ஆமாம். அதனால் வந்து இந்த 38% இறங்கினா நமக்கு 38% இறங்கிடுமானாக்கா அது இந்த பெட்ரோலுக்கு அதுதான். குரூட் ஆயில் 40% இறங்கிச்சு, என்னாச்சு உங்களுக்கு? ஓகே. ஸோ உங்களுக்கு ₹1 கூட இறங்கலை, நீங்கள் அதே ₹100 தான் நீங்கள் பெட்ரோல் அளவு கொடுக்குறீங்க. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து ஒரு நிறைய, அதாவது ஒரு நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஏதோ ஒரு நிபுணர் ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு கான்டெக்ட்ல பேசுகிறாருன்னா அதில் வந்து நம்ம வந்து நடுவில் நம்ம அரசியல்வாதிகளுடைய இது தெரியாமல் ஸோ அதை அப்படியே அப்ளை பண்ணி பார்க்கறது சரி வராது. சரி வராது. பட் ஏன்னா நிறைய பேர் ரொம்ப ஆசைப்பட்டாங்க சார், சரி 5 வருஷத்துல கம்மியாயிடுச்சுன்னா நம்ம இன்னும் நிறைய வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு. ஆனா அவ்வளோ வாய்ப்பு இல்லை. இல்லை, அதாவது நான் வந்து இதை வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்காக தான் சொன்னேன் தவிர, மத்திய அரசாங்கமும் நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒருவேளை 40% இறங்குச்சுன்னா அவங்க இம்போர்ட் டீட்டெயில் 40%லாம் ஏற்ற முடியாது. ஏன்னா தங்கம் பாருங்க, தங்கம் வந்து ஒரு ஹெவி மெட்டல் இல்லைங்களா? ஒரு சின்ன உள்ள சைஸ் பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா 1 கிலோ இருக்கும். அதை கடத்துறது ஈஸி இல்லை? ஸோ நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க, சார் மெட்டல் டிடெக்டரில் மாட்டிக்கிட்டு. ஆக்சுவலாக மெட்டல் டிடெக்டரில் தங்கம் மாட்டாது. மெட்டல் டிடெக்டரில் இரும்பு சம்மந்தப்பட்டது மட்டும்தான் மாற்றோம். தங்கம் வந்து மெட்டல் டிடெக்டரில் வராது. இல்லைன்னா அந்த ஒரு சினிமா நடிகை வந்து 14 கிலோ கோல்டு உடம்புல மறைச்சின்னு வந்தால நிறைய தடவை போயிட்டு வந்துக்கிறா, ஒரு தடவை கூட மாட்டலை. இப்போ ஏதோ சந்தேகப்பட்டு தான் பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுன்னா, ஒரு இம்போர்ட் டியூட்டி ஓரளவுக்கு மேலே இருந்தால் அது வந்து கள்ளக்கடத்தலுக்கு அதிகமாக வழி வைக்கும். அதனால் இம்போர்ட் டியூட்டி அவ்வளோ ஏற்ற மாட்டாங்க. ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, நாம் வந்து ஒரு இந்தியன் கன்சூமராக நம்ம வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக பார்க்க முடியுமே தவிர, ஏதோ ஒரு வெளிநாட்டு நிபுணர் சொல்கிறாரு அப்படின்றதுனால அதை நம்ம அப்படியே ஃபேஸ் வேல்யூவில் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். பட் உங்களுடைய வியூவில் ஒரு 5% வரைக்கும் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம். அது ஒரு 10% கூட குறையலாம். ஆனால் அது வந்து எப்போ வந்து ஒரு பொருளாதாரம், இப்போ எல்லாருக்கும் இருக்கிற பயம் பொருளாதாரம் பின்னடைவை நோக்கி போக போகுது அப்படின்றது தான். ஏன்னா இந்திய பங்குச்சந்தை கூட பார்த்தீங்கன்னாலும் கிட்டத்தட்ட போன வருஷம் ஹைலேருந்து கிட்டத்தட்ட 10-15% கீழே தான் இருக்குது. உலக பங்குச்சந்தைகளும் அப்படி தான் இருக்குது. ஸோ பங்குச்சந்தைகள் மோசமாக இருந்ததுன்னா, ஏன்னா பங்குச்சந்தைகள்ன்றது ஒரு பொருளாதாரத்தை பிரதிபலிக்கிற ஒரு விஷயம். ஸோ பொருளாதாரம் சரியில்லைன்னும் போது நான் வந்து நம்ம நாட்டுக்கு மட்டும் பொருளாதாரம் சரியில்லைன்னா கோல்டு ரியாக்ட் ஆகாது. உலக அளவில் பொருளாதாரம் சரியில்லைன்னா கண்டிப்பாக அது கோல்டில் ரியாக்ட் ஆகும். ஸோ அதனால் ஒரு அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10% இறங்கலாம். அது இறங்காமலும் போகலாம். பெருசாக ஏறலைனாலும் இறங்குறதுக்கு பெருசாக வாய்ப்பு கிடையாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஆனால் இது வந்து ரைட் டைம் ஆர் எப்படி எடுத்துக்கலாம் சார்? இது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படியான டைமாக இருக்கும்? பொதுவாக வந்து இதுதான் சரியான டைம் அப்படின்னு யாராலையும் அறுதிட்டு சொல்ல முடியாது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கோல்டு வாங்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா, ஒரு 12 பவுன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மாதம் ஒரு பவுன் நகை வாங்கிக்கோங்க. ஸோ ஒரு வேளை நடுவில் ஒரு 5% இறங்கினாலும் அப்போ இன்னும் ஒரு பவுன் வாங்குறீங்க. ஸோ அது ஒரு ஆவரேஜில் உங்களுக்கு இதுவாகிடும். ஸோ அப்படி தான் வாங்க வேண்டாம் இப்போதைக்கு. மொத்தமாக வாங்குறது நல்லது இல்லை. நன்றி நன்றி நன்றி. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut Oil. Satyabama Institute of Science and Technology, admissions open. எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் மாபெரும் பேச்சு போட்டி சொல் தமிழா சொல் பிரம்மாண்ட இறுதிச் சுற்று ஏப்ரல் 7 எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் காட்டாங்குளத்தூர்.